المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை ஒரு மாபெரும் முஅஜிஸாத்தாக அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். சற்று முன்னர் குர்ஆனுடைய சிறப்பை நாங்கள் சில குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை பார்த்தோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை இந்த உலகத்திலே கற்று அதை கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ்கிற மக்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருப்பது என்பது அதிகமான ஹதீஸ்களில் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில மர்மை பற்றிய குர்ஆன் படித்து குர்ஆனை ஓதி அதன்படி வாழ்ந்த மக்களுக்கு அல்லது குர்ஆனை சுமந்தவனுக்கெல்லாம் மறுமையில் கொடுக்கிற சில சிறப்புகளை பார்த்து முடித்து கொள்வோம். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை யார் திறமையாக ஓதுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சங்கை மிக்க மலாயிக்காமார்களோடு இருப்பார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனை பொறுத்தவரையிலே நாளை மறுமையிலே குர்ஆனை சுமந்தவனுக்கு, குர்ஆனை ஓதியவனுக்கு, குர்ஆன் படி சிந்தனைப்படி குர்ஆனுடைய சிந்தனைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறந்த விமோசனத்தை அல்லாஹ் கொடுப்பது மட்டுமல்லாமல் குர்ஆனை சுமந்தவனுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான அந்தஸ்தை தரஜாத்துக்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஜன்னா சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமையிலே குர்ஆனை சிறந்த முறையிலே ஓதுகின்றவர்கள் மலாயிக்காமார்களோடு இருப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய மனிதனை அழைத்து குர்ஆனை பாடமாக்கி அதன்படி நடந்த அதனை ஓதிய மனிதனை அல்லாஹு தஆலா அழைத்து மறுமையிலே குறிப்பிடுவான். ரத்திலில் குர்ஆன கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, குர்ஆனை நீ எவ்வாறு உலகத்திலே ஓதிக்கொண்டிருந்தாயோ அவ்வாறு நீ இந்த மறுமையிலே சுவர்க்கத்திலும் நீ குர்ஆனை ஓது. ஏனென்று சொன்னால் நீ ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குவது மட்டுமல்லாமல் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துவான். கடைசியாக எந்த ஆயத்து வரைக்கும் ஓதுகிறாரோ அது வரைக்கும் அவருக்கு சுவரத்திலே அந்தஸ்து அவருடைய மக்கானத்து உயர்த்தப்படும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனுடைய சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகிற மனிதர், குர்ஆனை மரணமிட்ட ஒரு மனிதர், குர்ஆன் படி நடந்த மனிதர் நாளை மறுமையிலே அந்த குர்ஆன் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி அளிக்கும் ஷஃபாஅத் செய்யும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் என்ன சாஹிபுக்கு அந்த குர்ஆனை ஓதி அதன்படி நடந்த மனிதருக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னை பின்பற்றி என்னை ஓதி வாழ்ந்தான், என்னுடைய வாழ்க்கைப்படி குர்ஆன் சொன்னபடி குர்ஆனை ஓதிருந்தான், மரணம் செய்திருந்தான், ஆகவே அவனுக்கு சுவர்க்கம் கொடுக்கும்படியும் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் அவரை தூரப்படுத்தும்படியும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பண்ணும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே அவ்வளவு சிறப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனை சுமந்த மக்களுக்கு, குர்ஆனை ஓதிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் ஓதுகிற எந்த ஒரு வார்த்தையுமே அல்லாஹ்விடத்திலே வீணாக போகாது என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனை நாங்கள் இயன்ற அளவு நாங்கள் குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை அதன்படி நடக்க முயல வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை உலகத்திலும் தருவான், நாளை மறுமையிலும் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும் என்ற விடயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இக்ராவுல் குர்ஆன
فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆன் உங்களுக்கு மறுமை நாளிலே அது உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விடயமாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே குர்ஆன் ஓதும் பொழுதெல்லாம், குர்ஆன் படி எங்களுக்கு நடக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நாளை மறுமையிலே சிறந்த ஒரு வாழ்க்கையைத்தான் அல்லாஹு தஆலா தருவான் என்ற விடயத்திலே ஒவ்வொரு மோமினும் அசைக்க முடியாத ஈமானோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்ன குர்ஆனை பொறுத்தவரையில் அது ஒரு நேர்வழி காட்டக்கூடிய, எங்களுக்கு நாளை மறுமையிலேயும் இந்த உலகத்திலேயும் பயன்படக்கூடிய ஒரு விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதிகமாக சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அது மட்டுமல்லாமல் குர்ஆனை ஓதும் பொழுது ஏனைய மக்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். ரெண்டையுமே இபாதத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே குர்ஆனை ஓதி அதனுடைய சிறப்பை இந்த உலகத்திலேயும் பெற்று நாளை மறுமையிலேயுமே அந்த சிறப்பை அடைந்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين